இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம். எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்ன என்னண்ணா டபுள் மீனிங்ல பேசுறியா? இல்ல மேகதாதி இஷ்யூ பத்தி பேசிட்ட சரி. நான் கேட்கட ஒண்ணு, இந்த 5 வருஷத்துல ஒன்னாலையும் உன் கட்சியாலையும் புடுங்க முடியாதத, நட்டு பார்க்க முடியாதத, நோண்டி பார்க்க முடியாதத, தோண்டி பார்க்க முடியாதத, உடுப்படியா ஒன்னுத்தையும் கிழிக்க முடியாத இந்த 5 வருஷத்துல எதுவுமே பண்ண முடியாதது இப்ப நீங்க பண்றீங்க. மக்களுக்காக நிக்கிடுங்க. ஓ, இத்தனை வருஷமா துபாயில போய் நொட்டும் போது அப்ப தெரியல. எப்படி எங்க தண்ணி வரணுமோ அங்க தண்ணி வந்துருக்கணுமா? அதான் டிஎம்கே படுத்துடுச்சே, நீங்களும் போய் படுக்க வேண்டியதானே, தூங்குறது சொன்னேன். இத்தனை வருஷமா எங்க பூ போட போயிட்டீங்களா? ஐ மீன் தோட்டத்துக்கெல்லாம் பூ போட போயிட்டீங்களானே? எங்கனாலையும் பச்சையா பேச முடியும், கொச்சையா பேச முடியும். நீங்க எல்லாம் கொலைக்கெடுத்து பார்க்கும் போது இந்த நாய் மாதிரி கொலைக்கிடுங்க தெரியுமா? வாயில எச்சி ஊட நாய் மாதிரி. ஏன்னா பதவி புடுங்கிக்கிட்டு போயிடுச்சு. எதிர்கட்சியா எடுக்கும் போது ஏதாச்சும் இளவெடுத்தது உருப்படியா செய்வேன்னு பார்த்தா நீ என்ன புடுங்கிக்கிட்டு இருக்க, இல்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம் நாங்க. பொய் வழக்கு போடுறாங்களா? இந்த மோடக்கட்டைங்களுக்கு பொய் வழக்கு வேற போடணுமா? எங்களுக்கு இதுதான் கேடா? இந்த மோடக்கட்டைங்களை அதான் சொல்லுவாங்கல்ல, ஒருத்தனோட மூஞ்சி பார்த்தாலே கோத்து விடணும்னு தோணும். ஆனா நீங்க எல்லாம் கூட்டு கலவாணி. எப்படி டிஎம்கேயோடைய கூட்டு கலவானிங்க. இந்த நியாயஸ்த வேலை மட்டும் இங்க பார்க்காத, தூக்கி அடிச்சிடுவேன் பாத்துக்க. நீங்க எல்லாம் லஞ்சமே வாங்கினது இல்ல, ஊழலே பண்ணது இல்ல. நோ, இது ரொம்ப தப்பு. ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணி கிளிக்கிடுங்கண்டாக்கா அடுத்தவன் என்ன செய்யறான் புடுங்கறான் அதை பத்தி பேசாதீங்க, புரியுதா? உங்களால என்ன செய்ய முடியுமோ, கிழிக்க முடியுமோ, புடுங்க முடியுமோ அதை பத்தி மட்டும் பேசுங்க. அதுக்கு பேர் தான் உண்மையான ப்ரொட்டஸ்ட், புரியுதா? நீ ப்ரொட்டஸ்ட்ன்ற பேர்ல இப்பதான் உன் குப்பை ஜென்சி டிஎம்கே போயிட்டு டெல்லியில செருப்படி வாங்கிட்டு வந்தாங்க. இப்ப நீங்களும் செருப்படி வாங்குறதுக்கு ரெடி ஆயிட்டீங்களோ? என்ன உத்தம பேச்சு பாயாப்பா, பொய் வழக்கு போடுற மொகட கட்டையா இதுங்கெல்லாம். ஒவ்வொரு வழக்கம் உங்களுக்காகவே சிலைய செதுக்கி வச்சிடுங்க. ஏன்னா நீங்க எல்லாம் பண்ண ஊழல் அப்படி. தேவையில்லாம மேகதாது இஷ்யூ பத்தி பேசும்போது நீங்க இந்த பீ பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க, புரியுதா? எங்க தண்ணி வரணுமோ அங்க தண்ணி வரணுமா? இப்ப எங்க குத்துனா ரத்தம் வருமோ அங்க வரும், கூடிய சீக்கிரம். திருப்பியும் சொல்லுறேன், எங்கனால பச்சையா கொச்சையா ஒன்ன பேச முடியும். அந்த அளவுக்கு நீங்கெல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க. ஸோ எது பேசுறதா இருந்தாலும் கொஞ்சம் மூளைய கசக்கி பிழிஞ்சி அமுத்தி யோசிச்சு பாருங்க. நான் மூளைய சொன்னேன், ஃபைனல் டபுள் மீனிங். அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்ன ஜூலை. நீங்களே பாருங்க இந்த வீடியோவில் அவர் எவ்வளோ கொச்சையாக பேசியிருக்காருன்னு. ஒரு அறிவு உள்ள மனுஷன், எந்த மனுஷனாக இருந்தாலும் அந்த டபுள் மீனிங்கில் பேசுகிறவனுங்க எப்படி கண்டுபிடிக்காமல் இருப்பானுங்க? இவன் டபுள் மீனிங்கில் தான் பேசுகிறான்னு பச்சையாக தெரியுது. ஆனால் கேட்டதுக்கு ஒரு தண்ணியை சொன்னேன், காவேரியை சொன்னேன்னு. நீ சொன்ன ஸ்டைலு அந்த மாடுலேஷன்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. அவர் சொன்னது நீங்கள் பாருங்கள் அந்த மாடுலேஷன் எப்படி இருக்குன்னு. அப்போ கைது பண்ண வந்தால் மட்டும் ஏன்டா கத்திக்கிட்டு இருக்கீங்க? உங்கள் தலைவர் செஞ்சது எந்த வகையில் நியாயம்? இப்படி பேசலாமா ஒரு ஆளை போய் தப்பா? கொச்சையை விட கேவலமான வார்த்தை. அந்த ஆளுக்கு பொண்டாட்டி இருக்குது தானே, அந்த ஆளுக்கு பொம்பளை பிள்ளை இருக்கான்னு எனக்கு தெரியாது. அவன் பொம்பளை பிள்ளையை பார்த்து ஒரு ஆம்பளை இப்படி பேசினானா அந்த ஆள் சும்மா இருப்பானா? த்ரிஷாவும் ஒரு மனுஷி தானே, அவங்களும் ஒரு பெண் தானே, அவங்கள பற்றி இப்படி தப்பாக பேசலாமா? கொஞ்சம் அருவை பாயுங்களா, தயவு செஞ்சு அருவை பாயுங்க, ஓகேவா? ஒரு பொம்பளையை அவமானப்படுத்துறதுக்குன்னு ஒரு அளவு இருக்குது. படும் கேவலமாக கொச்சையை அவமானப்படுத்துறது. உங்களை பெத்தவளும் ஒரு பொம்பளை தான். எல்லாரும் எப்படி பெற்று எடுக்கிறாங்கன்னு உங்களுக்கே தெரியும். உங்கள் தாய் உங்களை எப்படி எந்த வழியாக பெற்று எடுத்திருக்காங்கன்னு தெரியும். அந்த பெண்மையான ஒரு 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 இடத்த போய் நீ கேவலப்படுத்தி பேசலாமா? அசிங்கம் கிடையாதா? பெண்களுக்கு அவ்வளோதான் மரியாதையா? அது தட்ஸ் த ரீசன் ஹி அரெஸ்டட். பன்னீர் குடத்திலே பிறக்கிறோம், நம் தண்ணீர் கரையில் முடிக்கிறோம். ஆமாம், நீங்களும் ஒரு தண்ணீர் இருந்து பிறந்தீர்கள் என்று மறந்து விடார்கள். ஒன்று உங்க குடும்பத்துக்கு ஒரு பெண்ணை இழிவுபடுத்தணும்,
இல்ல ஒரு பெண்ணை உங்களுக்கு வந்து இன்னொரு ஆளோட சேர்த்து யாரு கூடயாவது சேர்த்து வச்சு அது கொச்சையா பேசணும். அதுதான் உங்களுக்கு தெரியும். உங்களுக்குலாம் வந்து எப்படி வந்து ஒரு 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 இதை வந்து எப்படி சொல்லி எவ்வளவுக்கு கொச்சப்படுத்த முடியுமோ, அசிங்கப்படுத்த முடியுமோ, கேவலப்படுத்த முடியுமோ அந்த வேலையெல்லாம் நீங்க நல்லா செய்றீங்க. அதாவது உங்களுடைய தாத்தாவுக்கு வந்து எங்கேயோ ஒரு தண்ணி பத்தாம 3 காவேரி தண்ணியிலிருந்து சாரிங்க தெரியாம சொல்லிவிட்டேன், 3 காவேரி தண்ணியை தேடி போயிருக்கிறார். அதுல ஏதோ ஒரு தண்ணியில் இருந்துதான் நீங்களும் பிறந்திருக்கிறீர்கள் என்று மறந்து விடாதீர்கள். ஓகே, முதல் கண் பெண்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்க வேண்டும், எப்படி எதை பேச வேண்டும், ஒரு சிறந்த அரசியல்வாதி எப்படி பேச வேண்டும் என்று கத்துக்கொண்டு வந்து பேசுங்கள். கட்டுமரம் கருணாநிதிக்கு தப்பாம பிறந்த பேரனோட பேச்சு திறமைய கொஞ்சம் பாருங்க. எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்னேன். சரி, என்னைக்கு மக்களுக்கான அரசியல பேச போறீங்க? வாயை திறந்தாலே ஆபாசம், அவதூறு, புடுங்கறதெல்லாம் தேவையில்லாத ஆணி. சட்டசபை போனாலும் மக்களுக்கான பிரச்சனையை எடுத்து ஒரு பொறுப்புள்ள எதிர்க்கட்சி தலைவரா நீங்க ஒரு வார்த்தை பேசிருக்கீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. சொத்து போராட போடுவேன், வாயில நல்லா வந்துரும். வர்ற சட்டமன்ற கூட்டத்தொடர்ல 5ஆம் தேதி ஆரம்பிக்குது, சும்மா விட மாட்டோம். இன்னும் முதலமைச்சருக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஊரா வீட்டு நெய்ல அவர் வீட்டுக்கு இன்னைக்கு ஸ்வீட் செஞ்சுட்டு இருக்கிறார். ஒரு பொது மேடையில எதிர்க்கட்சி தலைவரா உங்களால இவ்வளவுதான் பேச முடியுமா? அவர் பாஷையில சொன்னதான் அவருக்கு புரியும். அவர் பாஷை என்னன்னு உங்களுக்கு புரியும். டேஷ் முதலமைச்சர் இன்னைக்கு இந்தியா முழுக்க பேசுது. இப்படி ஒரு முதலமைச்சர் நாங்க பார்த்ததே இல்லப்பா. உங்க அப்பாவையும் உங்களையும் பேசுனதை பாப்போமா? அலங்கார பந்தலிலே அழகாக படுக்க வைத்தோ. சட்டசபையில் சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொன்ன உதயநிதி ஸ்டாலினை மக்கள் வேறு மாநிலங்கள், அதாவது தமிழ்நாடு கிடையாது, வேற எங்கெல்லாம என்ன செய்யறாங்கிறத நீங்களே பொறுத்து பாருங்க. இந்த நாய்களுக்கு மாதிரி வாய் கொடுத்து ஒம்பிக்கிறீங்க. இங்க பாரு என்ன மிதிக்கிறாங்க. ரொம்ப பெருமையா இருக்குல்ல? உங்களை பத்தி நேஷனல் நியூஸ் வரைக்கும் பயங்கரமா பறக்குது. So widespread condemnation really for the comments that have been made by Udayanithi Stalin. I will highlight that so far there's been no apology, no clarification that's coming from the DMK on the comment made by the leader of opposition. Viewer politics in Tamil Nadu got very dirty today. Leader of the opposition Udayanithi Stalin was leading a DMK protest in Tanjavur over the Mekedatu issue and the plight of Delta farmers over the Kaveri river water. Initially it was the usual stuff. He attacked Vijay as a dummy chief minister, accused his ministers of making reels while farmers suffered and demanded that Vijay speak up. But then something happened. A moment that has gone viral. People in the crowd began shouting Trisha's name. உங்களை சுத்தி இருக்கவங்க எல்லாம் த்ரிஷா த்ரிஷான்னு கத்துறாங்களே, நடிகை த்ரிஷாவுக்கும் கட்சிக்கும் என்ன சம்பந்தம்? நடிகை த்ரிஷாவுக்கும் ஆட்சிக்கும் என்ன சம்பந்தம்? அதாவது ஒண்ணு பேச தெரியணும், இல்ல பேசாம இருந்து காரியத்தை சாதிக்க தெரியணும். இது ரெண்டும் இல்லாம மொத்த கட்சியையும் ஒரு கோமாளி கூட்டமாக்கி முட்டு சந்தில கொண்டு நிப்பாட்டி இருக்கீங்கல்ல மிஸ்டர் உதவாநிதி. அமேசிங் ஜாப். உண்மையை சொல்லணும்னா பிஜேபி நார்த் இந்தியால ஆட்சியை பிடிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணது நம்ம உதவாநிதி தான். எப்படி தானே கேக்குறீங்க? சனாதனத்துக்கு எதிராக பேசின ஒரு விஷயத்த அவங்க கையில எடுத்து மொத்த நார்த் இந்தியா மக்களுடைய வெறுப்பையும் காங்கிரஸ் பக்கம் திருப்பிட்டாங்க. இந்த மாதிரி சனாதனத்துக்கு எதிரான ஒருத்தர் கூட கூட்டணியில இருக்க காங்கிரஸ் எப்படி நல்ல ஆட்சியை தருவாங்கன்னு சொல்லி ஒரே ஒரு விஷயத்தை தாங்க எடுத்தாங்க. மொத்த காங்கிரஸும் அங்கேயே முடிஞ்சு. खत्म, बाय बाय, टाटा, गुड बाय, गया. எனக்கு கொஞ்ச நாளாவே ஒரு டவுட் இருந்துச்சு. ஏன் இவங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க? இவங்களோட மேலிடத்துல எதுவுமே கண்டிக்க மாட்டாங்களா? ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க? ரொம்ப மோசமா பேசுறவங்களை கூட அத்தனை பேர் வந்து சப்போர்ட் பண்றாங்களே, எது தப்பு எது சரின்னு பார்க்க மாட்டாங்களா அப்படின்ட்டு எனக்குள்ள நிறைய கேள்வி இருந்தது ஆப்போசிட் கட்சியை பார்த்து. ஆனா எனக்கு இன்னைக்கு அது தெளிவான ஒரு விளக்கமான ஒரு படத்தை பார்த்ததும் வந்து தெரிஞ்சிருச்சு இது எதனால இவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட வரல. ஆனா இதை பத்தி இருக்கக்கூடிய முதலமைச்சர் வாயை திறந்து பேசுறாரா? பேச மாட்டேங்கிறார். அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம். எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்னேன். இங்க தலைவன் எவ்வழியோ தொண்டர்களும் அவ்வழியே அப்படிங்கறது இன்னைக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிருச்சு. சோ எனக்கு நோ கமெண்ட்ஸ் சிம்பிளி வேஸ்ட் தான் எனக்கு சொல்லணும்னு தோணுது. உங்களுக்கு அரசியல் ரீதியா பேசணும்னா அரசியல் ரீதியா பேசுங்க. உங்களுக்கு விமர்சனங்கள் முதலமைச்சர் மேல இருக்குன்னா அதை நீங்க வைக்கலாம். ஆனா
அதை நாகரிகமா வைக்கணும். அதுதான் நான் அப்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். நீங்க வந்து ஆப்போசிட்ல உங்க தொடர்கள் அந்த மாதிரி கத்துறாங்க, ஒரு நடிகையோட பேர் சொல்லி கத்துறாங்கன்னா அதை நீங்க ஸ்டாப் பண்ணிருக்கணும். அதுக்கு சிரிக்கும் போதே தெரிஞ்சு போச்சு நீங்கெல்லாம் வந்து எப்பேற்பட்ட ஒரு ஆளுமையில இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி. அவருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொன்னீங்க. அவருக்கு சரி, அவர் ஆட்சிக்கு புதுசு, நீங்க பழசு தானே, உங்களுக்கு தெரியும்ல என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு. அப்ப நீங்க இன்னைக்கு பேசின செயல் அது சரியா அப்படிங்கறத வந்து நான் சொல்ல வேணாம், மக்களே சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன ஆச்சு? நீங்க பண்ண மோசமான கேவலமான ஆட்சின்னு என்ன பாட்டு பாடிட்டு இருக்கீங்க? விஜயனாவோட ஆட்சியை கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட தகுதியே கிடையாது. மக்களுக்கு என்ன செய்யணும்னு விஜயனாக்கு நல்லாவே தெரியும். எங்களுக்கே எதை பற்றியும், எங்களுக்கு இலவசத்தை பற்றி எந்த ஒரு கவலையுமே கிடையாது. எங்களுக்கு எங்கள் அண்ணன் நல்லாட்சி கொடுக்குறாங்களே, எங்களுக்கு அது போடும். உங்களுக்கு என்ன தேவையில்லாமல் ஐயோ இப்படி என்னமோ இவ்வளோ அக்கறை உங்கள் ஆட்சியில் அப்படி மக்களுக்கு என்ன நல்லது செஞ்சுட்ட மாதிரி, அது வேறு ஒன்றும் இல்லை. எதுவும் சீரியஸாக எடுத்துக்காதீங்க. அமாவாசை பௌர்ணமி வரும்ல, அந்த மாதிரி டைமில் இப்படிதான் நடக்கும். அது தெரிஞ்சது தானே உங்களுக்கு. இப்போ ஆகஸ்ட் 5 என்ன ஆக போகுது, சட்டசபை கூட போகுது. அப்போ நம்ம எதனாச்சும் ஒன்று பண்ணி பர்ஃபார்ம் பண்ணி காட்டணும்ல, அதுக்கு தான் இந்த ட்ராமா. கரெக்டாக சுச்சோ என்ன பண்ணுறது, கன்ஃபியூஷனாங்களே. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். அட அட தேன் அட. நானும் ரவுடியா? பார்த்தே கிடையாது. நான் புது ரவுடியா? ரவுடிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அவங்க ஈக்குவலா பேசுறத பாக்கல நீ. புள்ள முகத்துல எம்புட்டு சந்தோஷம், என்னமோ தேசத்துக்காக போராடி விசாரணை கூப்பிட்டு போற மாதிரி. ஏன் கண்ணு நீ சந்தோஷப்படுறது உங்க கொத்தடிமைகளுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. என்னத்துக்கு 5-6 பேர் அங்கங்க கொடி பிடிச்சிட்டு நிக்கிறீங்க? நீ ஏன் சந்தோஷமா தானப்பா உள்ள போற? அந்த சந்தோஷத்தை கொண்டாட சொல்லு. ஒரு எதிர்க்கட்சியின் தலைவர் காலை கடனை முடிக்கிறதுக்கே இம்புட்டு நேரம் எடுத்துக்கிட்டா கொத்தடிமைஸோட நிறை குறைகள் எல்லாம் எப்படி தீர்க்கிறது? மத்தவங்களை பத்தி கேடு கட்டத்தனமா விமர்சனம் பண்றதுக்கு முன்னாடி நம்ம பாட்டம் சேர்த்து வச்ச சாக்கடையே அம்புட்டு இருக்குது. அது இல்லாம நம்ம வேற இங்கிலீஷ் நியூஸ்ல வர அளவுக்கு சாக்கடை சேர்த்து வச்சிருக்கிறோம். அதனால நம்ம சாக்கடையை நோண்டினாலே ரொம்ப அடிக்கும். வேண்டாம், மத்தவங்களை பத்தி பேச வேண்டாம், நம்ம ஜெயிக்கிறத பத்தி நம்ம யோசிப்போம். அப்படிங்கறத என்னைக்குதாயா நீங்க எல்லாம் யோசிக்க போறீங்க? மன்னா மாமன்னா, நீ ஒரு மாமா மன்னா. பூமாரி தேன்மாரி நான் பொழியும், நீ ஒரு முள்ள மாறி. அரசியலில் நீ தெள்ளியதோர் முடிச்சவிக்கி. இன்னொருத்தரோட அழிவுல அவரை அழிச்சிட்டு தான் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைச்சோம்னா அது நடக்கவே நடக்காதுன்னு. நீ இன்னும் ட்ரை பண்ணிட்டே இரு. வாழ்த்துக்கள் எங்க டிவிகே சார்பா. இன்னும் அடுத்தடுத்து இதே மாதிரி கட்சியை அசிங்கமான நிலைக்கு கொண்டு போகணும் அப்படின்னு வாழ்த்தி விடைபெறுகிறோம். அடே எங்க அப்பா, இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இன்னைக்கு நடந்திருக்கு. பெண்களை தப்பா பேசுறது, பெண்களை இழிவுபடுத்தி பேசுறது, பெண்கள்னா உங்களுக்கு அவ்வளோ கேவலமா போயிடுச்சா? இஷ்டத்துக்கு வாய்ப்பு வந்ததெல்லாம் அசிங்கமா அதுவும் பப்ளிக்ல பேசுவீங்களா? இதுதான் உங்களோட அரசியல் நாகரிகமா? இதுதான் உங்களுக்கு தெரிஞ்ச அரசியலா? இதுக்கப்புறம் பேசும்போது எப்படி பேசுற? ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும். அடுத்த யாரு? அவரே தான். ஆளுங்கட்சி விமர்சனம் பண்றீங்களா? அரசியல் ரீதியா பேசுறீங்களா? அரசியல் நாகரிகத்தோட பண்பா பேசுங்க, மக்களுக்காக குரல் கொடுங்க. அதை விட்டுட்டுமே அசிங்கமா பேசுனீங்கன்னா சட்டம் என்ன பண்ணாது, பார்த்துட்டு சும்மா இருக்காது. சீமண்ணா, விஜயண்ணா, நம்ம தலைவர் ஆட்சியில நாம கட்ட 101 அடி மெட்ரோ ரயில் பாலத்தை இவர் போய் ஆய்வு பண்றாரு. அப்புறம் நம்ம தலைவர் கொண்டு வந்த சென்னை மெட்ரோ ட்ரெயின்ல போய் இவர் டிராவல் பண்ணி ரீல்ஸ் போடுறாரு. இன்னைக்கு இதே மாதிரி நம்ம ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு இருக்குன்னு தெரிஞ்சோன்னே இதை டைவர்ட் பண்றதுக்கு, இந்த ஆர்ப்பாட்டத்தை டைவர்ட் பண்ணணுங்கிறதுக்காக காஞ்சிபுரத்து உதயநிதி அவர்களே, உங்க தாத்தா பரம்பரையே சேர்த்து வச்சாரு அந்த சொத்துல கட்டின பிரிட்ஜ், அதெல்லாம் மெட்ரோல அதுல தான் பண்ணீங்களா? இல்ல உங்க அப்பா சேர்த்து வச்சாரு அதுல பண்ணீங்களா? ஏண்டா எப்படிடா இப்படி நம்மளுது நம்ம எங்களுது மக்கள், எங்களோட வரி பணம், சரியா? எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு வச்சது ஜெயலலிதா அம்மா தான் ஆரம்பிச்சு வச்சாங்க, புரியுதா? அதுக்கப்புறம் தான் இப்போ நீ உங்க அப்பா வந்து அப்படியே இப்படி காமிச்சு சீன் எல்லாம் போட்டு போனாரு. ஆனா வேலை நடக்கிற மாதிரியே நடந்து கரெக்டா எலெக்ஷன் முடிகிற டைம்ல எதுக்கு நம்ம வந்து இதை பண்ணணும், பினிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை ஸ்டாப் பண்ணிட்டு அதுல இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் கொள்ளையடிச்சாச்சு. அதுல இருந்து பணம் வந்த கொள்ளையடிச்சுதான் இது பேனா ரெடி பண்ணி பாரு. பேனா எங்க இருந்து வந்துச்சு? உங்க அப்பன் காசா இல்ல உங்க தாத்தன் காசா? அவன் காசும் இல்ல, மக்களுடைய வரி பணம், மக்களுடைய பணம், சரியா? தண்ணி வரி, வீட்டு வரி, இதுல எல்லாம் வந்த பணம். அதை கொள்ளையடிச்சு நீங்க குடும்பமே சுருட்டிட்டு அதுலதான் நீங்க சொகுசா வாழ்ந்துட்டு இருக்கீங்க, சரியா? ஒண்ணு இல்லாம ஊரை விட்டு வந்தவர் தான் உங்க தாத்தா,
எப்படி உங்களுக்கு இவ்வளவு சொத்தெல்லாம் வந்துச்சு? எப்படி வந்தது? என்னமோ எங்களுது என்னமோ உன் சொத்தை நம்ம மக்களுக்கு கொடுத்த மாதிரி பேசிட்டு இருக்க. மக்களோட பணத்தை எல்லாம் சுருட்டிக்கிட்டு நீயும் உன் அப்பனும் ஓடி போயிட்டீங்க. எல்லாம் காலியா விட்டுட்டு அதை பினிஷ் பண்றதுக்கு எங்க அண்ணன் போய் அரைபடியா விட்டுட்டு போச்சுங்களே மூதேவிங்கன்னு சொல்லிட்டு அவரு போய் பார்த்து இதை முடிங்க, அதை பண்ணுங்க, இதை செய்யுங்க. முதலமைச்சரை யாரும் உட்காந்தாலும் அதை போய் பார்க்கணும். அதுதான் வேலை. வீட்டுல உட்காந்து சுகர் டேப்லெட் போட்டு உட்காரக்கூடாது. புரியுதா? போய் வேலையை பாரு. என்னமோ சொன்ன ஏதோ தண்ணிக்கு நின்று பேசியிருக்கேன். நீ உன் தண்ணி எங்க வருதுன்னு நாங்க கட்டுமா? காட்டுற பறிக்கல. எதுக்கு எல்லாருமே என்ன பத்தி கேள்வியை வந்து இவர்கிட்ட கேக்குறீங்க? தண்ணி அங்க எங்க பப்ளிக் பிளேஸ்ல குழந்தைங்க இருக்கிறது எல்லாம் இருக்குது. ஆனா இது மாதிரி ரொம்ப கேவலமா பேசிட்டு இருக்கேன். நீ அதானே சொல்றது. உங்க பரம்பரையே பெண்களையும் மதிப்பு, இந்த ஆபாச வார்த்தை இதெல்லாம் அப்படியே சூப்பரா வருமே. பொண்ணுங்களை மதிக்க மாட்டீங்க, ஆபாசமா பேசுவீங்க, கேவலமா நடத்துவீங்க. இதுதானே உங்க டிஎம்கே ஆட்சி. நீ மட்டும் இல்லாம உன் கூட்டணியில யாரெல்லாம் சேர்றாங்க அவங்க எல்லாருமே பொண்ணுங்கனாலே மதிக்க கொடுக்க மாட்டாங்க, கேவலமா பேசுவாங்க. அது கேவலமான ஒரு ஆட்சினா அது டிஎம்கேவோட ஆட்சி தான். நாதாரி. இப்ப த்ரிஷாவை இழுக்கலன்னா இவங்களுக்கு தூக்கமே வராது. பிகாஸ் வேற ஆயுதமே கிடையாது. இது ஒரு தான் டார்கெட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்பா உங்க பரம்பரையில எல்லாருமே யோகியமா? உங்க பரம்பரையில எல்லாருமே பக்காவா இருக்காங்களா? உங்க பரம்பரையில எல்லாருமே ஒரே கல்யாணம் தான் பண்ணிருக்காங்களா? சின்ன தத்திக்கு என்னதான் வேணுமா? என்ன மண்டை குழம்பிருச்சேன் உனக்கு? வெக்கமா இல்லையா? பப்ளிக் பிளேஸ்ல நீங்க எப்படி பேசணும்னு கூட உங்களுக்கு தெரியாதா? இதுலயே தெரியுது உங்க லட்சணம் எப்படின்னு. உங்க ஃபேமிலி உங்களை சிறப்பா வளர்த்திருக்காங்க. எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும், எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்னேன். இதுலயே தெரியலையா உங்க தொண்டர்கள் எவ்வளவு ஜிங்ஜாங்ன்ட்டு? நீங்க எவ்வளவு கேவலமா பேசுறீங்க. அந்த கேவலத்துக்கு கை தட்டுறாங்க வேற. சிறப்பான தொண்டர்கள் தான். இதுலயே தெரியல உங்க தொண்டர்களும் என்ன லட்சணத்துல இருக்காங்கன்னு. பார்த்தா ரொம்ப அருவேறுப்பா இருக்கு. முன்னாடி பிடிக்காது உங்களை, இப்ப பார்த்தா அருவேறுப்பா இருக்கு, அசிங்கமா இருக்கு. ஆமாங்க, உங்க பரம்பரையே இந்த விஷயத்துல பேர் போனவங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். சோ நீங்கெல்லாம் இந்த விஷயத்துக்கு பேசவே கூடாது. உங்களுக்கு தகுதியே கிடையாது. ஒரு நிர்வாக திறனற்ற ஒரு டம்மி முதலமைச்சரால தான் இன்னைக்கு இந்த நிலைமை ஏற்படும். முதலமைச்சரா யோ அவர் எல்லாம் பக்காவதான் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க தான் டம்மியா இருந்து எல்லாருமே ஏமாத்திட்டு இருந்தீங்க. வெக்கமா இல்ல இந்த ஒரு வார்த்தை சொல்றதுக்கு? உங்க அப்பா எப்படி இருந்தா, உங்க தாத்தா எப்படி இருந்தா இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு. 2021 இருந்து 2025 வரைக்கும் அன்றைய முதலமைச்சரான நம்முடைய கழக தலைவர் அவர்கள் ஒவ்வொரு வருஷமும் சரியா ஜூன் 12ஆம் தேதி அன்னைக்கு மேட்டூர் அணையை தானே போய் திறந்து வச்சிருக்கிறார். ஆமா எல்லாமே நொட்டுனார். அப்படியே போங்கப்பா, ஃபன் பண்ணிட்டு இருக்காதீங்க. உங்க அரசியல் வந்து என்ன மாதிரி இருந்துச்சுன்னா எல்லாருக்குமே தெரியும். இதுல வேற எல்லாருமே ஒவ்வொருத்தர வாயை திறந்து சொல்லணுமா? ஐயோ வெக்கம் கேட்டவங்களே, போங்க, காலையிலே ஃபன் பண்ணிட்டு இருக்காதீங்க. திமுகல இருக்கிற ஆபாச பேச்சாளர் ஆபாச உதயநிதி அவரை எதிர்த்து இன்னைக்கு வந்து மகளிர் அணியில புகார் கொடுத்திருக்காங்க. அதுவும் போக தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து மாவட்டங்களிலும் 11 மணிக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ண போறாங்க தாவேகா சார்பில். இப்ப எனக்கு ஒரே ஒருத்தங்க நினைச்சுதான் கவலை. யார நினைச்சுன்னு பாத்தீங்கன்னா மிஸ்ஸஸ் கிருத்திகா, அதான் உதயநிதி கிருத்திகா, அவங்கள நினைச்சுதான் கவலை. ஏன்னா அவங்களுக்கு தான் இப்ப தண்ணி வந்துட்டு இருக்கோம் பாவம் கண்ணுல இருந்து. மேடம் வருத்தப்படாதீங்க, ஏன்னா உங்க வம்சமே பார்க்காததே கிடையாது. உங்க வம்சத்திலே இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான். இந்த அம்சம் எல்லாம் பொருந்தியதுதான் உங்க வம்சம். சோ அதனால நீங்க கவலையப்படாதீங்க. உங்க புருஷனுக்கு அப்படிலாம் எதுவும் ஆக விட்டுற மாட்டாங்க. உங்க லீகல் விங்லாம் நிறைய இருக்கு. சப்பவங்களெல்லாம் காப்பாத்துது, உங்க புருஷனை காப்பாத்துதா? அதனால கவலைப்படாதீங்க. தண்ணி வராம பாத்துக்கோங்க கண்ணுல. விஜய் சார், டென்ஷன் ஆகாதீங்க, பொறுமையா பார்த்து படிங்க. முதல்ல எதிர்கட்சி மீட்டிங் அட்டென்ட் பண்றீங்க, பொறுமை, எக்ஸ்பீரியன்ஸ் வேற இல்ல, பொறுமையா பார்த்து பேசுங்க. ஊரா வீட்டு நெய்ல அவர் வீட்டுக்கு இன்னைக்கு ஸ்வீட் செஞ்சிட்டு இருக்காரு. ஊரா வீட்டு நெய்யில ஸ்வீட் செய்யறத பத்தி நீங்க பேச அருகதே கிடையாது சார். பெரம்பூர்ல ஒரு பிரிட்ஜ் இருக்குங்க, ரொம்ப நாளா அதை நான் நோட்டீஸ் பண்ணல, இப்பதான் நோட்டீஸ் பண்ணேன். அந்த பிரிட்ஜ் பேர் என்ன தெரியுமா? முரசொலி மாறன் பிரிட்ஜ். இதுக்கு பேர் தான் ஊரா வீட்டு நெய்யில வந்து ஸ்வீட் செய்யறது. யாருங்க இந்த முரசொலி மாறன்? அவர் ஜஸ்ட் உங்க வீட்டு மருமக, ஓகேவா? அவர் பேர்ல ஒரு பாலம். ஏன் அவர் விடுதலை போராட்ட வீரரா, இல்லனா அவர் வந்து மக்களுக்காக சேவை செஞ்சவரா? கிடையாது. ஆனா அவர் பேர்ல ஒரு பாலம். இதுக்கு பேர் தான் ஊரா வீட்டு நெய். உங்க உடம்புல ஃபுல்லா ஓடுறது ஊரா வீட்டு நெய் தாங்க. நீங்க, உங்க அப்பா, உங்க தாத்தா எல்லாரும் இந்த தமிழ்நாட்டோட நெய்யை சாப்பிட்டு தாங்க வளர்ந்துருக்கீங்க. உங்க ரத்தம் ஃபுல்லா தமிழ்நாட்டு நெய் தாங்க இருக்கும். எங்க விஜயன் அவ சொல்லாதீங்க. உழைச்சி முன்னேறி
பணம் பதவி எல்லாத்தையும் பார்த்தவர். அவர் ஊரா விட்டு நெய்ல ஸ்வீட் செய்ய பட மாட்டாரு. ஏன்னா அவர் ஸ்வீட்டுக்கு உடனே வச்சிருக்காரு. அவருக்கு இல்லாத பணமா சார்? இதை போய் அவருக்கு போய் சொல்றீங்களே, செட் ஆகல சார். சூப்பர் எக்ஸாம்பிள். அந்த பெண்ணை நீங்க செஞ்சீங்களே, ஊரா விட்டு நெய்ல அந்த பெண்ணை செஞ்சீங்க. ஆனா ஆட்சி போன பிறகு அந்த பெண்ணை எங்க வைக்கிறதுன்னு தெரியாம அவஸ்தைப்பட்டு இருந்தீங்களே. ஊரா வீட்டு நெய்ல ஸ்வீட்டை செஞ்சுட்டு ஸ்வீட் பாக்ஸ் இல்லையே சுத்திட்டு இருந்தது அந்த பெண்ணு, அதெல்லாம் மறந்துட்டீங்களா? அப்புறம் நம்ம தலைவர் கொண்டு வந்த சென்னை மெட்ரோ ட்ரெயின்ல போய் டிராவல் பண்ணி ரீல்ஸ் போடுறாரு. என்ன இது எப்ப பார்த்தாலும் நம்மளுது, எங்களுது, எங்க கட்சி, இது எல்லாமே மக்கள்துங்க. எல்லா பணமும் மக்கள்து தான். நான் ஒரு கேக்குறேன், கடந்த 5 வருஷத்துல இது கூட பண்ணலனா நீங்க என்னதான் சாதிச்சீங்கன்னு சொல்லிப்பீங்க? உங்க வேலை, உங்க கடமை, அது பண்றது உங்க பொறுப்பு. அதை எடுத்து காட்டாதீங்க. சிப்காட்லாம் நீங்க கட்டிட்டீங்க, அதெல்லாம் ஓகே தான், சரிங்களா? பட்ஜெட் போட்டது எவ்வளோ, செலவானது எவ்வளோன்னு கணக்கெடுத்து பார்த்தா எல்லாம் தலையில துண்டு போட்டு தான் உட்காரணும். சரி சார், நான் 2 எக்ஸாம்பிள் சொல்றேன். அந்த ப்ராஜெக்ட் எப்படி போச்சு நீங்க சொல்லுங்க. சோலார் லைட் இன்ஸ்டலேஷனுக்கு செந்தில் பாலாஜி மேல ஒரு கேஸ் இருக்கு. அது என்ன கேஸ்னா 397 கோடி ஊழல் கேஸ் இருக்கு. சோ அது உங்க ப்ராஜெக்ட் தானே? அதே போல பாத்ரூம் டைல்ஸ் ஊழல் ஒண்ணு இருக்குல்ல, அதுல ஒரு 1000 கோடி ஊழல் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ரோடு போட்டேன்னு ரோடே போடாம அவ்வளோ கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு. இந்த தெரிஞ்சு இந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு இவ்வளவு அடிச்சிருக்கீங்களே, தெரியாம அந்த பெரிய பெரிய சிப்காட்டு, அதுக்கப்புறம் விஜயனை போய் மேல நின்று ஒரு ஓவர் வியூ பார்த்தாரு சொன்னீங்களா, ஃப்ளை ஓவர்ல நின்று, அப்ப அதுல எல்லாம் எவ்வளவு ஊழல் நடந்திருக்கும் சிந்திச்சு பாருங்க மக்களே. இதை டைவர்ட் பண்றதுக்கு, இந்த ஆர்ப்பாட்டத்தை டைவர்ட் பண்ணணுங்கிறதுக்காக காஞ்சிபுரத்துல சிப்காட்டுக்கு ஆய்வுக்கு போறாரு. டைவர்ஷனை பத்தி யாருன்னா நீங்க பேசலாமா? போன ஆட்சியில பண்ண டைவர்ஷன் விடவா விஜயனை முதல்ல மீட்டிங் ஆரம்பிக்கும் போதோ தேவையே இல்லாம ஒரு பாராட்டு விழா எடுத்தீங்களே இளையராஜா சாருக்கு. மீட்டிங்ல அவரே சொல்றாரு, எனக்கு ஏன் இந்த பாராட்டு விழா, எனக்கே தெரியலையேன்னு அவரே அதிர்ந்து போனாரு. ஏன்னா அது ஒரு டைவர்ஷன். விஜயோட மீட்டிங்கை பார்க்க கூடாது, இளையராஜா சாரோட பாராட்டு விழாவை பார்க்கணுன்ற ஒரு டைவர்ஷன் நீங்க பண்ணீங்களே, அந்த டைவர்ஷனை விடவா இதெல்லாம்? அவர் ஆய்வு தானே பண்ணாரு. நம்ம உதயநிதி அண்ணா ரொம்ப மரியாதையா பேசியிருக்காரு, கேக்குறீங்களா? ஒரு நிர்வாக திறனற்ற ஒரு டம்மி முதலமைச்சரால தான் இன்னைக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு. முதலமைச்சர் வாயை திறந்து பேசுறாரா? பேச மாட்டேங்கிறார். அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? திமுக மேல என்ன போய் வழக்கு போடலாம், என்ன போய் கேஸ் போடலாம், எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்ன என்ன உதயநிதி குரு இதெல்லாம்? காவிரி தண்ணி பத்தி பேசுறீங்க. ஒரு காவிரிங்கிறது ஒரு பொண்ணுதான். ஒரு பொண்ணை பத்தி அந்த இடத்துல கேவலமா டபுள் மீனிங்ல பேசுறீங்களே. நீங்களாம் நிஜமாவே அரசியல்வாதியா? நீங்களாம் தான் இத்தனை வருஷமா அரசியல் நடத்திருக்கீங்களா? அதானே ஜெயலலிதா அம்மாவையே அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தின ஆட்சி தானே நீங்க. அவங்களும் ஒரு பொம்பளை தானே, அவங்களே அசிங்கப்படுத்தினவங்களுக்கு வார்த்தைகள்லாம் ஒரு சாதாரண விஷயம்தான். அதை நீங்க இப்படியும் பேசுவீங்க, இதுக்கு மேலேயும் பேசுவீங்க. அப்புறம் என்ன சொன்னீங்க? பொம்மை முதலமைச்சர். சரி, ஓகே. நீங்க உங்களோட ஆட்சி காலத்துல என்ன ப்ரூவ் பண்ணிட்டு இருந்தீங்க? அப்ப நீங்க ஊமை முதலமைச்சரா இருந்தீங்களா? அப்போ நீங்க ஏன் காவிரி தண்ணியை நினைச்சிருந்தா இந்த போராட்டத்தை அப்ப நீங்க அப்படி போராட்டம் மக்களுக்காக நீங்க நின்னு போராடி அந்த காவிரி தண்ணியை நீங்க வாங்கி கொடுத்திருந்தா இப்ப விவசாயிகள் தண்ணிக்காக கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. அப்ப இத்தனை வருஷம் ஆட்சியில நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? கோமால இருந்தீங்களா? மக்களுக்கு எல்லாமே தெரியும். மக்களோட மனசுல மைண்ட்ல எல்லாருக்குமே இந்த கேள்விகள் இருக்கு. அதுதான் நான் கேட்டுட்டு இருக்கேன். கட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்குத்தான் பண்பாடு தெரியவில்லை, ஒரு அரசியல் நாகரிகம் தெரியாமல் இச்சையான பேச்சுகளை பேசுகிறார்கள் அப்படி என்று நாம் நினைத்தோம். ஆனால் கட்சியை தலைமை தாங்கக்கூடியவர்களுக்கே அந்த தரங்கெட்ட எண்ணம் தான் இருக்கிறது என்னும் பொழுது மிகவும் வேதனையாகத்தான் இருக்கிறது. மதிப்புக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்களே, ஆனா இன்னைக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரல. ஆனா இதை பத்தி இருக்கக்கூடிய முதலமைச்சர் வாயை திறந்து பேசுறாரா? பேச மாட்டேங்கிறார். அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம். எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்ன நீங்க இது யார பாதிக்கும்னு நினைச்சு செஞ்சீங்கன்னு தெரியல. ஆனா நீங்க போட்ட அம்பு உங்களே திருப்பி குத்துது. நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? அதாவது காவிரி ஒரு சொட்டு நீர் கூட இல்லை, இவர் வாயை மூடிக்கிட்டு இருக்காரு, எதையுமே பேச மாட்டேங்கிறாரு. சட்டசபையில பேச வந்தா எந்திரிச்சு ஓடுறீங்க, ஸ்டேஜ்ல ஏதாச்சும் வாக்குவாதம் வச்சு பேசுனா அதுக்கு பதிலே சொல்ல மாட்டேன்றீங்க.
மாண்புமிகு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் பேசல, அது பரவாயில்ல. மக்கள் எத்தனையோ பேர் வாக்கு வந்து கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுடைய கனிமொழி அவர்களிடமெல்லாம் நிறைய கேள்விகளை முன்வைத்த போது மைக்கை தட்டி விட்டு நடந்து போகிறார்களே, ஏன் அதெல்லாம் சொல்லலாம்ல? நீங்க வந்தா மது இல்லைன்னு சொன்னீங்களே எங்கேன்னு கேட்டாங்க. அது நீங்க எங்க அண்ணனை இப்ப வர வச்சிருக்கணும். எத்தனை வருஷமா வர வைக்கிறது உங்க அண்ணனை முதலமைச்சரா? அப்பனா நீங்க செய்யாத ஒரு அரசியல். நீட் அந்த ரகசியம் என் பாக்கெட்டுக்குள்ளதான் இருக்கு. நாங்க வந்து அடுத்த நிமிஷமே அந்த ரகசியத்தை நாங்க ஓபன் பண்ணிடுவோம், நீட்டு பிரச்சனை ஒளிஞ்சிரும்னு சொன்னீங்க. காங்கிரஸோட சேர்ந்து நீங்களும் தானே அதுக்கு சைன் பண்ணி ஓகே பண்ணீங்க. அப்ப அதெல்லாம் என்ன 2026 மே மாசத்துக்கு அப்புறமா தமிழ்நாட்டுல நடக்குது? இந்த காவேரி பிரச்சனை, இந்த நீட்டு பிரச்சனை, இந்த போதை கலாச்சாரம், இது எல்லாமே 2026லயா வந்துச்சு? ஐயோ, எங்களுக்கு தெரியலையே, இத்தனை வருஷ காலம் இருக்கலையோ. ஓகே, நம்மளுடைய விவசாயிகள் டெல்லியில போய் மலம் சாப்பிட்டார்கள் கடைசி வரை அவர்கள் போராட்டத்தில். அப்போதெல்லாம் நீங்களாம் தூங்கிக்கிட்டு இருந்தீங்களா? இந்த அளவுக்கு இறங்கி நின்று அடிச்சிருக்க வேணாம், உங்க நாட்டு மக்கள் தானே. அப்படியெல்லாம் இல்லாத பொறுப்பு உணர்ச்சி இப்ப என்ன? நீங்கள் பேசும்போது அங்கிருந்து திருஷா என்று மக்கள் கூவுகிறார்கள். அது மக்கள் அல்ல, நீங்க செட்டப் பண்ணி வச்சு கொண்டு போன செட்டாப்புகள். நீங்கள் பெண்களை தரக்குறைவாக ஐடென்டிட்டி பண்ணி பேசுவது என்பது, நான் அன்றே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். மக்களை தயவு செய்து என்னுடைய சேனலில் போய் விசிட் பண்ணி பாருங்கள். திமுகனா யாரு, எப்படிப்பட்டவங்க, தனி நபர் தாக்குதலை எப்படியெல்லாம் செய்வார்கள், அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் வீட்டு பெண்களை எவ்வளவு தூரம் இழுத்து கொண்டு சேர்ப்பார்கள் என்பதை எல்லாம் நம்ம தலைவர் ஆட்சியில நாம கட்ட 101 அடி மெட்ரோ ரயில் பாலத்தை இவர் போய் ஆய்வு பண்றாரு. அப்புறம் நம்ம தலைவர் கொண்டு வந்த சென்னை மெட்ரோ ட்ரெயின்ல போய் இவர் டிராவல் பண்ணி ரீல்ஸ் போடுறாரு. இன்னைக்கு இதே மாதிரி நம்ம ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு இருக்கு தெரிஞ்சோன்னே இதை டைவர்ட் பண்றதுக்கு, இந்த ஆர்ப்பாட்டத்தை டைவர்ட் பண்ணுவதற்காக காஞ்சிபுரத்துல சிப்காட்டுக்கு ஆய்வுக்கு போறாரு. அதுவும் அது சரிதானே? மக்களை நீங்க சொல்லுங்க. பாவம் ஸ்டாலின் அவர்கள் அவர் வீடு வாசல் சொத்து துறவு எல்லாத்தையும் வித்து கொண்டு வந்து நாட்டு மக்களுக்கு ஒவ்வொரு திட்டமா பார்த்து பண்ணதுல இந்த விஜயனா போய் ஸ்கோர் பண்ணா எப்படி? இல்ல எப்படி தப்பு தானே விஜய், நீ பண்ண தப்புனா உதயனா நான் சொல்லிட்டேனா பைத்தியக்காரனா நானா? ஏன் டே, அது எல்லாமே மக்களோட பணம்டா, அவங்க குடும்பத்து பணம் இல்லடா, மக்கள் பணத்தை அவங்க திருடி இருக்காங்களா? ஐயோ ஐயோ, இவரே எமோஷனலா பேசணும்னு நான் என்ன நினைச்சிட்டேன்னா, பாவம் 10,000 ரூபாய் இருக்குன்னு சொன்னார்ல, எல்லாத்தையும் வித்தனால ஒரு 10,000 ரூபாய் கையில இருந்துச்சு போல, அதை வச்சுதான் எல்லாமே நல்லது பண்ணாரு போல நாட்டு மக்களுக்கு. ஒண்ணுமே பண்ணலையா? சாரி மக்களே, நான் கொஞ்சம் ஹைப் ஆயிட்டேன். சாரி. நான் உதயனா என்னன்னா இப்படி ஏமாத்துற? மக்களோட வரி பணத்துல மக்களுக்கு பண்ண ஒவ்வொரு விஷயத்தையும் அடுத்து வர அரசாங்கம் அதுல என்னெல்லாம் வேலை குறைபாடா இருக்கு, என்னெல்லாம் சரி பண்ணிருக்காங்க, இன்னும் என்ன டெவலப் பண்ணணும்ன்றது ஆய்வு பண்ணுவாங்கதான். ஆய்வு பண்ணாம என்ன பண்ணணும் புரியல? அப்ப அந்த வேலையை அப்படியே பாதியில கடப்புல போட்டுலாமா? போட்டோம், அந்த வேலை அப்படியே நின்று போட்டோம், அப்படின்னு மத்த வேலையை பார்க்க போயிடலாமா? மக்களை நீங்க சொல்லுங்க. என்னவோ இவங்க வீட்டு பணத்தை எடுத்து போட்டு பண்ணாம நமக்கு ஆனா எங்க தலைவர் பண்ணது அந்தந்த பீரியட்ல யார் யார் இருக்காங்களோ அவங்க அவங்களோட வேலையை பண்ணி தான் ஆகணும். அதுக்கு தான் நாங்க மாசம் சம்பளம் கொடுக்குறோம். ஓசியில உட்காந்து உங்க அப்பா இங்க வேலை பார்க்கல, மாசம் சம்பளத்தை வாங்கினார்ல கை நீட்டி, இன்க்ளூடிங் உங்களையும் சேர்த்துதான் சொல்றேன். சம்பளம் வாங்கினீங்களா இல்லையா? அதுக்கான வேலை செய்யுங்க. மக்களை நான் சொல்றது கரெக்டா இல்லையா? நம்ம கிட்ட ஒரு சாதாரண ஒரு பிளம்பிங் வேலைக்கோ ஏதோ ஒரு வேலைக்கு வந்தாலே 100 ரூபாய் சம்பளமா இருந்தா கூட நம்ம எப்படிலாம் வேலை வாங்குவோம் சொல்லுங்க? வாங்குறல காசு வேலை செஞ்சுட்டுப்பா, ஒழுங்கா செஞ்சு பார்த்து நம்ம வேலை வாங்குவோம். இவ்வளோ லட்சங்களை மாசம் சம்பளமாவும் கிம்பளத்தை தனியா வேற வாங்கிக்கிட்டு இவங்க வேலை செஞ்சதுக்கு நாம நன்றி கடன் காமிக்கணுமா? எப்படியே நம்ம வீட்டு பணத்துல இவங்க வேலை செஞ்சதுக்கு நம்ம நன்றி காமிக்கணுமா? அது வேற தலைவர் வந்தா அதெல்லாம் செய்யக்கூடாது, மறுபடியும் இவங்களே கூட்டு வந்து செய்ய விடணுமா? இது கரெக்டா இல்லையான்றது நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்ன சாக்கடையா நாடுறீங்கடா. இந்த டிஎம்கேல கட்சியில் உள்ளவனுங்க உண்மையிலே சொல்றேன், சாக்கடையா நாடுறீங்க. ஏண்டா உதயநிதி, எதிர் கட்சா நீ ஒரு கருத்து வைக்கினா கருத்துல மோதணும். ஆனா இப்ப நீ பண்ணிக்கிட்டு இருக்க தெரியுமா, அது எவ்வளவு ஒரு கேவலமான விஷயம் தெரியுமா? நாகரிகம்னா என்னன்னு உனக்கு தெரிய மாட்டேங்குது. உனக்கும் தெரியல, உங்க அப்பா ஸ்டாலினுக்கும் தெரியல, உன் கட்சியில உள்ளவனுங்களுக்கும் தெரியல, உன்னை ஃபாலோ பண்றவனுங்க இந்த கொத்தூசுங்களுக்கும் தெரியல. மொத்தமா ஒரு சாக்கடை தெரியுமா, அந்த சாக்கடை நாடுறீங்கடா. பாருங்க மக்களே, மேடை போட்டு என்னென்ன பேசி என்னென்னலாம் பண்றானுங்கன்னு நீங்களே பாருங்க. மக்களே, உதயநிதி எவ்வளவு யோக்கியமான ஆளுன்னு இத பாருங்க. அதே மாதிரி தான் ஆட்டிடியூட் எதுவுமே கிடையாது. வெரி கேரிங் அண்ட் இஸ் நைஸ் பர்சன். இது கூட புரியல. ஏண்டா உதயநிதி, நாங்க பேசட்டுமா? நீ என்னென்ன நார வேலை பண்ற, என்னென்ன நாத்த வேலை பண்ணிக்கிட்டு இருந்த, நீ ரகசியமா என்னென்ன பண்ற, இனிமே நாங்க பேசட்டுமா? எடுத்து ஸ்டாலின், உதயநிதி, டிஎம்கே கட்சிக்காரங்களுக்கு மொத்தமா சொல்றேன், மக்கள் உங்களை தூக்கி எரிஞ்சது சரிதான் சொல்லி
ஒவ்வொரு டைமும் நீங்க ப்ரூஃப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கடா. நீங்க நாகரிக கட்டத்தனமா பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் கையில செருப்பால தாண்டா அடி வாங்க போறீங்க. எல்லோருக்கும் வணக்கம். நம்மளோட எதிர்க்கட்சி தலைவர் இருக்காரு இல்லையா, அவரு நேற்றுக்கு தஞ்சாவூர்ல நடந்த விவசாயிகள் போராட்டத்துல கலந்துகிட்டாரு. அவர் போராட்டத்துல கலந்துகிட்டு மேடையில பேசின பேச்சுக்கு அரசியல் தலைவர்கள் பலரும் மக்கள் பலரும் தங்களோட கண்டனத்தை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. பாஜகவோட மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அவங்களோட கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி காங்கிரஸ் மாநில தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் அவர்கள் அவரோட கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. இப்படி அரசியல் தலைவர்களும் மக்களும் தங்களோட கண்டனத்தை தெரிவிக்கிற அளவுக்கு நம்மளோட எதிர்க்கட்சி தலைவர் அப்படி மேடையில என்ன பேசினாருன்னு பாப்போமா? பாருங்க. ஆனா இன்னைக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரல. ஆனா இதை பத்தி இருக்கக்கூடிய முதலமைச்சர் வாயை திறந்து பேசுறாரா? பேச மாட்டேங்கிறாரு. அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம். எங்க தண்ணி வருதோ இல்ல அக்கா தண்ணி வரணும், தண்ணி வருதோ இல்ல அக்கா தண்ணி வரணும், தண்ணி வருதோ இல்ல அக்கா தண்ணி வரணும், தண்ணி வருதோ இல்ல அக்கா தண்ணி வரணும். மக்களை பாத்தீங்களா? எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பான பதவியில இருக்கிற ஒருத்தர் பெண்களை பத்தியும் முதலமைச்சரை பத்தியும் எவ்வளவு தரக்குறைவா அவதூறா பேசியிருக்காருன்னு பாக்குறீங்களா? அருவருக்கத்தக்க விதமா பேசியிருக்காருன்னு பாத்தீங்களா? இவர் இளம் பெரியாராமா? இவர் இளைஞர் அணி தலைவரா வேற இருந்தவர். நான் யோசிச்சிருக்கேன், ஜென்சன் சொல்லிட்டு எல்லாரும் என்ன இப்படி பேசிட்டு இருக்காங்க, கொஞ்சம் கூட ஒரு மாண்பே இல்லாம பேசுறாங்க, கண்ணியமே இல்லாம பேசுறாங்கன்னு யோசிச்சிருக்கேன். ஆனா தலைமையே இப்படி இருக்கும் போது அவங்கள சொல்லி என்ன பண்றது? தலைவன் இவ்வழியோ தொண்டர்களும் அவ்வழியே. ஒரு பொது இடத்துல பெண்களை இவ்வளவு அவமரியாதையா பேசின எதிர்கட்சி தலைவரை நாங்க எல்லாரும் வன்மையா கண்டிக்கிறோம். இதுக்கும் நம்ம கொத்தோசு ஜென்சி எல்லாரும் எங்க தலைவர் தப்பா எதுவுமே பேசல, அடிப்பம்புல தண்ணி வரதை பத்தி தான் பேசினாருன்னு முட்டு கொடுக்குறாங்களான்னு பாப்போம். நாடு எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னே தெரியல. இப்போது சமூக வலைதளங்களிலும் அரசியல் வட்டாரங்களிலும் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் ஒரு விவகாரம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது தஞ்சாவூரில் நடைபெற்ற பரப்புரையின் போது எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சிஎம் விஜய் மற்றும் நடிகை த்ரிஷாவை இணைத்து தவறாக பேசியதாக கூறப்படும் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருது. இந்த விவகாரம் தொடர்பாக பல்வேறு குற்றச்சாட்டுகள், சட்ட நடவடிக்கைகள் குறித்து தகவல்கள் பரவி வருவதால் தமிழ்நாடு முழுவதும் இந்த விஷயம் பெரும் விவாதமாக மாறியுள்ளது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து டிஎம்கே ஆதரவாளர்கள் பல்வேறு இடங்களில் தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மறுபுறம் டிவிகே ஆதரவாளர்கள் மட்டுமல்லாமல் பல சமூக வலைதள இன்ஃப்ளூயன்சர்களும் அரசியல் கருத்து வேறுபாடு இருக்கலாம், ஆனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் பேசக்கூடாது என்று தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து வராங்க. சிலர் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி வராங்க. இதற்கிடையில் இந்த விவகாரத்திற்கு ஆதரவாகவும் எதிராகவும் ஆயிரக்கணக்கான பதிவுகள், ரீல்ஸ் மற்றும் யூடியூப் வீடியோக்கள் வெளியாகி வருகின்றன. ஒவ்வொரு மணி நேரமும் புதிய வீடியோக்கள் வெளியாகி வருவதால் இந்த விவகாரம் இணையத்தில் ட்ரெண்ட் ஆகி வருது. டிவிகே விர்ச்சுவல் வாரியர்ஸ் உட்பட பலரும் தங்களுடைய கருத்துக்களை வீடியோக்கள் மூலம் பகிர்ந்து வராங்க. அதே நேரத்தில் மற்றொரு தரப்பினர் முழு பேச்சின் சூழலை பார்த்த பிறகு முடிவு செய்ய வேண்டும் என்றும் பதிவிட்டு வராங்க. இதனால் தற்போது சமூக வலைதளங்களில் இரண்டு தரப்பினருக்கும் இடையே கடும் விவாதம் நடைபெற்று வருகிறது. யார் சரி யார் தவறு, சட்ட நடவடிக்கைகள் சரியானதா, பேச்சின் முழு பின்னணி என்ன என்ற கேள்விகள் இணையம் முழுக்க பேசப்பட்டு வருது. எது எப்படி இருந்தாலும் சமூக வலைதளங்களில் வைரலாகும் குறுகிய வீடியோக்கள் அல்லது பதிவுகள் மட்டும் வைத்து முடிவுக்கு வராமல் முழுமையான தகவல்களையும் அதிகாரப்பூர்வ விளக்கங்களையும் பார்த்த பிறகே ஒரு கருத்தை உருவாக்குவது மிகவும் அவசியம். இந்த விவகாரம் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உதயநிதி ஸ்டாலின் பேச்சு குறித்து உங்கள் கருத்து என்ன என்பதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேலும் இந்த மாதிரியான வைரல் அப்டேட்ஸுக்கு நம்ம என்டர்டைன்மெண்ட் கிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.